தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலவுவதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களின் பல இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளிலிருந்து நீரினை திறந்துவிடும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அந்தமான் கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்படவுள்ள மழை குறித்தும் விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.